அது எது? இந்த எந்த? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்ன காதல் வயப்பட்டுட்டீங்களா? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் அது தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருக்கு. என்ன தப்புன்னு சொல்லுது? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்ட காலத்துல நிக்கிறவங்க. இதுல கூட ஒரு பொண்ணை வேற கூட்டிக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுல போல. அந்த குரலை அப்படியே உள்ள போட்டு ஆழமா குழி தோண்டி புதைச்சிடுங்க. நம்மள மாதிரி போராட்ட வாழ்க்கையில இருக்கிறவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். மக்களை ஒரு போராட்டத்துக்கு வான்னு கூப்பிட்டா அவங்க என்ன கேட்பாங்க? உங்களுக்கு என்ன புள்ளையா குட்டியா? நீங்க எந்த போராட்டத்தை வேணா நடத்தலாம், ஆனா நாங்க அப்படியான்னு கேட்பாங்க. இப்போ நமக்கும் பொண்டாட்டி புள்ளையா இருக்குன்னா அவங்க நம்மளையும் அவங்கள ஒருத்தரா பார்ப்பாங்க. அரசியல் கோட்பாடுகளை எனக்கு புரிய வச்ச ஆசிரியனா மட்டும் இல்லாம தனி மனித வாழ்க்கையோட சிக்கல்களை எளிமையா புரிய வைக்கிற ஒரு தந்தையோட இடத்துலயும் கே தோழர் எனக்கு எல்லா அறிவும் நம்ம மேல அன்பு செலுத்துது. தாய் மகன் மேல வைக்கிற அன்பா இருக்கலாம், மகள் தந்தை மேல வைக்கிற அன்பா இருக்கலாம், சகோதர பாசமா இருக்கலாம், காதலா கூட இருக்கலாம். சலனம் ஒரு மனித இயல்பு. ஒரு பொண்ணை பெருங்காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாதா அந்த மாதிரி தடுமாற்றங்களை கடக்க முடியும். கல்யாணம் பண்ணிக்கோங்க.